சற்று முன் திடீரென திமுகவில் இணைந்த சி. விஜயபாஸ்கர் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து மாற்றுக் கட்சியினர் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியின் அரசியல் கள நிலவரம் நடப்பது மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 3 தேர்தல்களிலும் இந்த தொகுதி அதிமுக கோட்டையாகவே இருந்து வந்தது. 2011, 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி பெற்றவர் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். இதனால் 2026 தேர்தலில் விராலிமலை தொகுதி அதிமுக தக்க வைக்குமா அல்லது திமுக கைப்பற்றுமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டும் வந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சி. விஜயபாஸ்கர் 77,285 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் எஸ். ரகுபதி 37,976 வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில் சுமார் 39,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக அபார வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் விராலிமலை அதிமுகவின் உறுதியான கோட்டையாகவே உருவெடுத்தது. அதன் பிறகு 2016 தேர்தலில் இந்த முன்னிலை குறைந்தாலும் அதிமுக வெற்றியை தக்க வைத்தது. சி. விஜயபாஸ்கர் 1,02,179 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் பழனியப்பன் 78,581 வாக்குகள் பெற்றார். வாக்கு வித்தியாசம் 23,598 இருந்தது. இது திமுகவுக்கு மெதுவான முன்னேற்றம் ஏற்பட்டதற்கான அறிகுறியாகவே அரசியல் பார்வையாளர்கள் கருதியும் வந்தார்கள். அதேபோல் 2021 தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றிய போதிலும் விராலிமலை தொகுதி மட்டும் அதிமுக வசமே நீடித்தது. சி. விஜயபாஸ்கர் 84,701 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் மா. பழனியப்பன் 76,254 வாக்குகள் பெற்றார். வாக்கு வித்தியாசம் 8,447 மேலும் குறைந்தது. இது விராலிமலை தொகுதியில் அதிமுக ஆதரவு மெதுவாக சரிவடைந்து வருவதையும் திமுக வாக்கு வங்கி பலப்படுத்தப்பட்டு வருவதையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் இந்த தொகுதி விஜயபாஸ்கருக்கு ஒதுக்கப்படுமா என்பதில் சந்தேகம் உள்ளது. இதனால் திடீர் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதாவது திமுக அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை பிரிப்பது திமுகவின் முதன்மையான திட்டம் என்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கும் முக்குளத்தூர் சமூக வாக்குகளையும் வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகத்தையும் வாக்குகளையும் பிரித்துவிட்டால் திமுகவின் வெற்றி மிக எளிதாகிவிடும். இதற்காக சசிகலா, OPS, ராமதாஸ் ஆகிய 3 டைம் பாம்புகளை அறிவாலயம் தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த மூவரிடமும் இப்போது பெரியளவில் பணபலமோ பலமான கட்டமைப்போ இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தோற்றுவிட்டால் அதிமுகவை கைப்பற்றி விடலாம் என்ற சசிகலாவின் ஆசையும், அன்புமணி தோற்றுவிட்டால் பாமகவை வசப்படுத்தி விடலாம் என்ற ராமதாஸ் எண்ணத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது திமுக. இவர்கள் மூவரையும் ஒரு கருவியாக மாற்றி அதிமுக கூட்டணியை சிதைக்க திமுக திட்டமிட்டுள்ளது. இதற்காக பின்னணியிலிருந்து சகல வசதிகளையும் செய்து கொடுக்க ஒரு திமுக பிரமுகர்கள் உறுதியளித்திருப்பதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றனர். இவர்கள் போட்டியிட்டால் நிதி உதவி செய்ய திமுக தயார். தவிர ஒவ்வொரு தரப்புக்கும் தலா 2 தொகுதிகளை திமுக விட்டு கொடுக்கலாம். அதாவது அந்த 6 தொகுதிகளிலும் திமுக பலமான வேட்பாளர்களை இறக்கிவிடும். இதன் மூலம் திமுகவிற்கு 6 தொகுதிகள் இழப்பு ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக 80 தொகுதிகள் வரை லாபம் கிடைக்கும் என்று கணக்கு போடப்படுகிறது. எடப்பாடியை முதலமைச்சராக்கிய தன்னை அவர் லெட்டர் பேட் கட்சி போல நடத்துவதாக சசிகலா கடும் கோபத்தில் இருக்கிறார். 2017 பிப்ரவரி மாதம் எடப்பாடியை முதலமைச்சராக்கவே சசிகலாவுக்கு விருப்பம் இல்லை என்றும் செங்கோட்டையனை தான் அவர் முதலில் யோசித்தார் என்றும் இப்போது தகவல்கள் வெளியாகி உள்ளன. டிடிவி தினகரனின் வற்புறுத்தலாளர்களால் தான் எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததாகவும், ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைத்த சசிகலாவால் இப்போதும் ஜீரணிக்க முடியவில்லை. துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன் என அவர் சபதமேற்றுள்ளார். தன்னுடைய சகோதரர் திவாகரனின் அண்ணா திராவிட கழகம் மூலமாக சுமார் 50 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த சசிகலா முடிவெடுத்திருக்கிறார். துரோகிகளுக்கு நீதி கேட்டு பயணம் என்ற பெயரில் அவர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடப்பதாகவும், அதிமுகவிலிருந்து விலகிய சில புள்ளிகள் இதற்கு தூதுவர்களாக செயல்படுவதாகவும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. அவர்களுடன் சசிகலா தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். அவரையும் தன்னோடு கூட்டணியில் இணைத்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்ள தயாராகியும் வருகிறார்.
இவர்கள் இருவரும் சேர்ந்து நிறுத்தும் வேட்பாளர்கள் வெற்றி பெறப் போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் அவர்கள் பிடிக்கும் 5000 அல்லது 6000 வாக்குகள் அதிமுக வேட்பாளர்களின் வெற்றியை பாதிக்கும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக படுதோல்வியை சந்தித்தால் மட்டுமே கட்சி மீண்டும் தங்களின் கைக்கு வரும் என்று அவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்தபோது சசிகலாவும் தினகரனும் நேருக்கு நேர் சந்திப்பை தவிர்த்தனர். தினகரன் அவசரமாக அங்கிருந்து கிளம்பி சென்றது இருதரப்பு ஆதரவாளர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அரசியலில் முடக்கிவிட்ட தன்னை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக காட்ட சசிகலா துடிக்கிறார். இதுவரை அமைதி காத்து வந்த சசிகலாவும் இந்த அதிரடியால் தமிழக அரசியல் தேர்தல் களம் சூடாகி உள்ளது. இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் இதற்கான எதிர்ப்பு வாக்குகள் திமுகவில் குவிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு கருத்து கணிப்புகளில் வருகின்ற 2026 தேர்தலில் திமுகவே வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக அதிக கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதில் திமுக சார்பில் 3 அடுக்களாக சர்வே நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலில் உளவுத்துறை மூலம் எடுக்கப்படும் ஆய்வு தற்போதைய எம்எல்ஏக்களின் செயல்திறன், வெற்றி வாய்ப்பு, எதிர்க்கட்சிகளின் நிலை மற்றும் உட்கட்சி சூழ்நிலை உள்ளிட்ட அம்சங்களை ஆய்வு செய்யும் என தகவல். இரண்டாவது கட்டமாக தனியார் அமைப்புகள் மூலம் சமூக அமைப்பு, பாலினம், வேட்பாளர் விருப்பம், மண்டல வாரியான ஆதரவு போன்ற விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இறுதி கட்டமாக வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகளை உறுதி செய்யும் வகையில் தனிப்பட்ட அமைப்புகள் மூலம் ஃபைனல் சர்வே நடத்தப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டும் வருகிறது. அதேபோல் அதிமுகவும் தொகுதி மற்றும் மண்டல வாரியான வெற்றி வாய்ப்பை கணிக்க தனி சர்வே மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வந்தது. முன்னாள் மற்றும் தற்போதைய எம்எல்ஏக்களின் ஆதரவு நிலவரம், கட்சியின் வலிமையில் உள்ள பகுதிகள் உள்ளிட்ட அம்சங்கள் இதில் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. இதற்கிடையில்தான் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே உட்கட்சி சர்வே ஒன்றை நடத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 41,453 பேரை மாதிரியாக கொண்டு நடத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த ஆய்வில் திமுக 32.9% ஆதரவுடன் முன்னிலையில் இருப்பதாகவும், தாவேக 31.7%, அதிமுக 27.3% ஆதரவு பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற கட்சிகளுக்கு 8.1% ஆதரவு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்தும் வருகிறார்கள். இடது வாரியான கணிப்பில் திமுக 104 இடங்கள், தாவேக 74 இடங்கள், அதிமுக 56 இடங்கள் பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 2026 தேர்தலில் தாவேக 30% வாக்கு பங்கை பெறும் என்றும், விஜயை முதல்வராக விரும்பும் மனநிலை அதிகரித்து வருவதாகவும் அந்த உட்கட்சி ஆய்வு சுட்டிக்காட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதனையடுத்துதான் கட்சியின் உண்மையான தரநிலை பலத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மேலும் ஒரு முக்கியமான சர்வே நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலை முன்னிட்டு தரவுகளின் அடிப்படையில் அரசியல் திட்டமிடல் தீவிரமடைந்துள்ளது என்பது இந்த நடவடிக்கைகள் மூலம் தெளிவாகிறது. எனவே இந்த உளவுத்துறை மூலம் கிடைத்த சர்வே மூலம் திமுக தலைமை பல அதிமுக முன்னாள் அமைச்சர்களை குறிவைத்து திமுகவில் இணைய வைப்பதற்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறார்கள். அதில் முதல் படியாக அதிமுகவின் முக்கிய புள்ளியான சி. விஜயபாஸ்கரை திமுகவில் இணைய வைப்பதற்கான வேலைகளில் பல்வேறு முயற்சி கட்ட வேலைகள் நடைபெற்று வருவதாகவும், அநேகமாக அவர் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி அவருக்கு கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த சி. விஜயபாஸ்கர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.